இன்றைக்கு நீ சுகமாகிறாய். ஆனா ஒண்ணு செய்யணும், இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாயானா இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று சொன்ன பொழுது என் மனைவி யோசித்து பார்க்கிறாள். இன்றைக்கு மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தால் நாளைக்கு நாம் உயிரோடு இருக்க போறதில்லை, நாம் இருக்கிற இடமே தெரியாது. அப்படி சாக வேண்டிய எனக்கு ஒரு தெய்வம் வந்து வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஏன் அந்த தெய்வத்திற்காக நான் வாழக்கூடாது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு, அவள் வேதனையின் கலக்கத்தோடு இருந்த அவளுக்கு இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருந்ததனாலே சொல்லுகிறாள், இந்த தெய்வம் இன்றைக்கு எனக்கு சுகம் கொடுக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால். பிரியமானவர்களே, அப்படி ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அந்த ஊழியக்காரர் செபித்து அவர் கொடுத்த எண்ணெயை பெற்றுக்கொண்ட அதே மாத்திரத்தில் மருத்துவர்கள் சொன்னார்கள், உன் மனைவியை குணப்படுத்த முடியாது. தெய்வங்கள் கைவிட்ட சூழ்நிலை. 13 ஆவிகள் சொன்னது உன் மனைவிக்கு விதி முடிந்து விட்டது. 3 குட்டிச்சாத்தான் சொன்னது உன் மனைவிக்கு விதி முடிந்து விட்டது. மந்திரவாதி சொன்னான் குணப்படுத்த முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் கைவிடப்பட்ட என் மனைவிக்கு அந்த சாதாரணமான ஒரு ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த பொழுது அவளுடைய வேதனை நீங்கி போயிற்று. பிரியமானவர்களே, அவள் வேதனை நிறைந்தவளாய் மேலே போனார். ஆனால் கீழே இறங்கி வரும்போது வேதனை நீங்கினவளாய் சமாதானம் பெற்றவளாய் கீழே இறங்கி வந்தாள். தொடர்ந்து என் மனைவிக்காக அந்த சகோதரரும் அவருடைய மனைவிமார் என் வீட்டிலே வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அநேக ஊழியக்காரர்கள் தேடி வந்தார்கள். அப்படி தேடி வந்து ஜெபித்த பொழுதெல்லாம் நான் ஆத்திரப்பட்டு வேதனைப்பட்டு சொன்னேன், யார் இவர்கள் வருகிறார்கள், இவர்கள் வரவே கூடாது என்று நான் சொன்னபோது என் மனைவி சொன்னார், அவர்கள் ஜெபிக்கிறது எனக்கு ஆறுதலா இருக்கிறது, தயவு செய்து அதை கெடுக்காதீர்கள் என்று. அவள் சாக போகிறவள் தானே, அவளுடைய அல்பாயுஸ்ல போறவளுக்கு இது ஒரு சந்தோஷமாவது இருக்கட்டும் சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்னை தொட ஆரம்பித்தது. எப்படி தொட்டது என்று சொன்னால், என் மனைவி தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், என் மனைவிக்கு தான் வியாதி. ஆனால் இவர்களோ தனக்கு வந்த வியாதியை போல, தனக்கே ஏற்பட்ட பேரிழப்பை போல அங்கே கண்ணீர் விட்டு முழங்காலிலே நின்று அழுது ஜபிக்க ஆரம்பித்தார்கள். என்ன இது? இந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த அக்காவுக்கு சுகத்தை கொடுங்க, இந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் வடித்த கண்ணீரும் ஜபமும் என்னை தொட ஆரம்பித்து, யார் இவர்கள், இவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் மனைவிக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு, ஒன்றும் இல்லையே. என் சொந்தக்காரர்கள் இப்படி ஒரு ஆறுதல் படுத்தலையே, என் நண்பர்கள் வந்து ஆறுதல் படுத்தலையே, உடன் பிறந்தவர்கள் ஆறுதல் படுத்தலையே. அப்படி ஆறுதல் படுத்தாத இந்த உறவுகளுக்கு மத்தியிலே இந்த ஒரே ஒரு ஜனம் மட்டும், ஒரே ஒரு கூட்டம் வந்து என் மனைவிக்காக அழுது புலம்புகிறதன் காரியம் என்னவென்று கேட்ட பொழுது அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிற பாச பிணைப்பு. ஏன் என்று சொன்னால் இயேசுவின் அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருந்ததை நான் அன்றைக்கு அறிந்தேன். ஆனாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்படாதவனாக விட்டுவிட்டேன். என் மனைவி தெளிவு பெற்றவளாய் மாறினாள். 10 தினங்களுக்கு பிறகு அவளுடைய நடையும் உடையும் பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டு அவள் இடத்துல விசாரித்த போது அவர் சொன்னார், நான் சுகமாகிவிட்டேன், நீ இயேசு சுகமாக்கினார் என்று சொன்னார். உடனே அவளை மருத்துவர் இடத்துல அழைத்து சென்று காண்பித்தேன். அவர்கள் மறுபடியும் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், உங்கள் மனைவி சுகமாகி இருக்கிறார்கள். எப்படி நடந்தது, எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, என்ன மாத்திரை கொடுத்தாரு, என்ன மருந்து கொடுத்தாரு, என்ன சீட்டை காட்டுங்க எனக்கு சொன்னாங்க. ஆனா என் மனைவி சொன்னா, எந்த டாக்டர்கிட்டையும் போல, என்னை இயேசு சுகமாக்கினார். அவர்கள் மறுபடியும் பரிசோதனைகளை செய்து பார்க்கும்படியாய் சொன்ன பொழுது செய்து பார்த்தவர்களிடத்தை கொடுத்து அவர்கள் சொன்னார்கள், என்னால் நம்ப முடியல, நம்பாம இருக்க முடியல. ஏன் என்று சொன்னால் என் மனைவியுடைய அழுகி போன கர்ப்பப்பையின் கிட்னிக்கு பதிலாக புதிய கர்ப்பப்பை, புதிய கிட்னி அங்க வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை மனிதனாலே செய்ய முடியாது, ஆபரேஷன் இல்லாம செய்ய முடியாது. இது எப்படி நடந்தது? ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை சுகமாக்கி இருக்கிறது. அதை அவர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியாது என்று அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள். இப்படி கண்களுக்கு எதிரே அந்த அற்புதத்தை பார்த்தும் கூட நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை எனக்கு பிடிக்காது, அது வெளிநாட்டு சாமி ஆயிற்றே என்று சொல்லிவிட்டு நான் கடந்து வந்து என் மனைவியிடத்தை சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது, இயேசு சுகம் கொடுத்தார் என்று யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் சொல்லு, பெரிய பாளையத்தம்மா தான் சுகம் கொடுத்தான்னு சொல்லு, ஏன்னா நம்ம பண்ணின பூஜைக்கு அதுதான் பலன் கொடுத்ததுன்னு எல்லார்கிட்டையும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டினேன். ஆனா என் மனைவி சொன்னா, எனக்கு உயிர் கொடுத்தவர் இயேசு, நான் வாழுகிறது இயேசுவினாலே, ஆகவே இயேசுவை நான் வணங்குவேன், எந்த தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன், அதனால வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிடிவாதமாய் சொன்னபொழுது இந்த ஊழியக்காரன் மீது என் ஆத்திரம் போயிற்று. இந்த ஆத்திரத்தோடு சொன்னேன், இந்த ஊழியக்காரனை சும்மா விடுறதில்லை, அவனை எப்படியாவது ஒரு பொய் கேஸ் போட்டு அவனை கொண்டு வந்து அடின்னு அடிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி 3 மாசம் அவனை தீட்டாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துல நான் கங்கணம் கட்டி காத்திருந்த பொழுது அந்த ஊழியக்காரர் வந்தார். ஊழியக்காரர் இடத்துல எரிந்து பேசினேன், அவரை கேலி பண்ணினேன், கிண்டல் பண்ணினேன். அப்பொழுது அவர் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்போது நான் சொன்னேன், எந்த விதத்தில் என் தெய்வத்தை விட உன் தெய்வம் பெருசு, கூப்பிடி அந்த இயேசை நான் பார்க்கிறேன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இயேசுவை நீங்கள் சந்திப்பீர்கள்,
ஒன்று செய்யுங்கள், இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள், இந்த வேத புஸ்தகம் உங்களோடு பேசும் என்று எனக்கு சொன்னார். எனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொன்ன பொழுது சொன்னார், இதை வாசியுங்கள், இதை வெளிப்படுத்தும் என்று சொன்ன பொழுது, பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசிக்கும்படியாய் நான் திறந்த பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள் என் கண்களுக்கு முன்பாய் பெரிய எழுத்தாக தெரிந்தது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரனும், விபச்சாரக்காரனும், பொய்யனும், திருடனும், ஆண் புணர்ச்சிக்காரனும், சுய புணர்ச்சிக்காரனும், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் 10 வகையான பாவங்களை செய்கிற யாருமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பரலோகம் என்றால் என்னவென்று தெரியாது, ராஜ்யம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் என் இருதயத்தில் ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. காரணம், அந்த 10 பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த 10 பாவங்களை நான் செய்து கொண்டிருந்தபடினாலே நான் பயந்து அப்படியே மூடி வைத்து விட்டு மறுபடியும் ஒரு நாள் படிக்கும்படியாக திறந்தேன். மறுபடியும் அதே வசனங்கள் எனக்குள்ளே வந்தது. அதை வாசித்துக் கொண்டு வரும்பொழுது 15வது வசனம் இப்படி பேசிட்டு, உங்கள் அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நம் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி ஆக்கலாகாதே என்று சொல்லி சொன்ன பொழுது, அந்த வசனம் என்னோடு பேசின பொழுது, எந்த பாவத்திலிருந்து விடுபட விரும்பினோ அந்த பாவத்தை விடுவதற்கு நான் ஆயத்தமாய் இருந்தவனை மீட்க முடியாததுனாலே கவலைப்பட்டு கொண்டு கிடந்தேனோ அந்த காரியத்திலிருந்து விடுபட துடித்தேன். அந்த ஊழியக்காரரை அழைத்து கேட்டேன், எனக்கு எப்படி இந்த காரியம், எனக்கு இது என்ன என்று சொன்ன பொழுது அவர் சத்தியத்தை எனக்கு போதித்தார். பிரியமானவர்களே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேதவசனத்தின்படியாக கர்த்தர் என்னோடு பேசினார். நான் அதை கேட்டேன். என் பாவத்தை உணர்ந்து நான் கண்ணீர் வெடித்து நான் அவரிடத்தில் மன்றாடின பொழுது அவர் சொன்னார், இயேசு உங்களை மன்னிப்பார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், இயேசு என்னை மன்னிப்பாரா என்று கேட்டபோது, நிச்சயமாக அவர் பாவிகளை மன்னிப்பதற்காக தான் உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அந்த பாவியில் இந்த பிரதான பாவியாய் இருந்த என்னை கர்த்தர் மீட்கும்படியாய் கடந்து வந்தார். அந்த ஊழியக்காரர் எனக்காக ஜெபித்து விட்டு சொன்னார், ஐயா, இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், கண் விழித்து ஜெபிக்க போகிறோம், அப்பொழுது இயேசு உங்களை சந்திப்பார் என்று எனக்கு சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் மொத்த ரூபமாய் இருந்த நான், சாயந்தரமான குடிக்கு ஓடிக்கொண்டிருந்த நான், அந்த நாளிலே அவருடைய ஜபத்தினாலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு காக்கப்பட்டேன். அப்படி காத்திருந்த பொழுது 11 மணி வரையிலே நான் வீட்டிலே உட்கார்ந்து உலாவிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. 12 மணி எப்பொழுது ஆகும் 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 என்று சொல்லி காத்திருந்தேன். அப்பொழுது 12 மணிக்கு நான் எனக்கு முன்பாக இருந்த டிவியை பார்க்கும்பொழுது நான் செய்த பாவத்தின் விளைவுகள் அங்கே திரையிட்டு காட்டப்படுவது போல, எத்தனை பெண்களை கெடுத்தேனோ, எத்தனை பெண்கள் என்னாலே மரித்தார்களோ, அவர்கள் எல்லாம் அங்கே படமிட்டு காட்டப்பட்டார்கள். அதை பார்த்த பொழுது கலங்கி, நான் தான் பாவி பாவி என்று சொல்லி, எசப்பா நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொன்ன பொழுது ஒரு மனிதன் எனக்கு முன்பாய் வந்து நின்றார். அவர் உடல் முழுவதும் காயங்கள், ரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நான் நினைத்தேன், யாரோ வெட்டி போட்டு விட்டார்கள் போல இருக்கு, அவன் என்னை தேடி வருகிறான் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி அல்ல. அவர் எனக்கு முன்பாக வந்து நின்று என்னை பார்த்து சொன்னார், என்னை பார் என்று சொன்னார். நான் என்ன என்று கேட்டேன். அவர் உடனே தன் முதுகை காட்டி, அந்த காயங்களை காட்டி, இவைகள் எல்லாம் உன் பாவங்கள் என்று எனக்கு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த பாவங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தை என்னை தொட்டது. என் இருதயத்தை சம்மட்டி கொண்டு அடித்தது. வந்திருக்கிறவன் எவனும் அல்ல, எனக்காக பார சிலுவை சுமந்து சாட்டைகளை அடிகளை தாங்கிக் கொண்டு எனக்காக 3 ஆணிகளை தாங்கின அந்த இயேசு கிறிஸ்துவே எனக்காக இங்கே வந்திருக்கிறார், என்னை பாவியை தேடி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய இரத்த காயங்களினாலே கண்ணீர் கலங்கினவன, ஏசப்பா நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி ஓடி அவரை கட்டி பிடித்துக் கொண்டு, அப்படி கட்டி பிடித்த மாத்திரத்திலே அவருடைய ரத்தம் என் சிரசிலே ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே, அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் ஆறாய் பெருகி கீழே வருகிறது. அது தண்ணீரை போல வருகிற பொழுது என் உதட்டிலே பட்ட பொழுது உப்பு கரிக்கிறதை அறிந்து என்னவென்று தொட்டு பார்த்தேன், ரத்தமாயிருந்தது. என் சரீரத்திலே அது வழிந்து வருகிற வேளையில தான் எனக்குள்ள இந்த 13 ஆவிகளும் ஓடி போனது. எனக்குள்ள இந்த காம விகார பிசாசு என்னை விட்டு கடந்து வந்து அது பரிதாபமாய் அலறிக்கொண்டு ஓடிட்டு. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மந்திரவாதி சொன்னான், நீ என்றைக்கு சாகுறாயோ அன்றைக்கு தான் அந்த 3 குட்டிச்சாத்தான்கள் உன்னை விட்டு போகும், அந்த மையினுடைய சக்தி போகும் என்று சொன்னான். ஆனால் என் இயேசுவை என்றைக்கு நான் தொட்டேனோ, இயேசு என்னை எப்பொழுது ரட்சித்தாரோ, அதே ராத்திரி 1992 வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நான் தேவனை சந்தித்தேன். என் இயேசுவை கட்டிப்பிடித்தேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வேதவசனத்தின்படி
நான் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாய் அந்த நிமிடமே மாற்றப்பட்டேன். இந்த 3 குட்டிச்சாத்தான்களும் அந்த துஷ்ட தேவதையும் இருக்கிற இடம் தெரியாமல் தன் பூஜை அறையிலிருந்து அலறிக்கொண்டு ஓடுகிறதை என் செவிகள் கேட்டது பிரியமானவர்களே. இன்றைக்கு வரை நாம் பார்க்கவில்லை. என்னை ஒன்றும் அவர்களால் செய்ய முடியலை. காரணம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். என் கண்கள் பரிசுத்தமாயிற்று, என்னுடைய உணர்வுகள் பரிசுத்தமாக்கப்பட்டது. என்னுடைய இரத்தம் கெட்டு போன இரத்தம் புதிதாக மாற்றப்பட்டது பிரியமானவர்களே. அப்படி மாற்றப்பட்ட நிமிடத்திலிருந்து புது சிருஷ்டியாய் மாறினேன். கர்த்தருக்குள்ளாக என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்களே. எந்த போலீஸ் துறையிலே லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தேனோ அந்த லஞ்சங்களை வாங்கக்கூடாது என்று கர்த்தர் என்னோடு பேசினார். நீ லஞ்சம் வாங்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எனக்கு போதித்து சொன்னார். நீ அதை வாங்காதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி வாங்காமல் இருப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்த பொழுது 4 வருடங்கள் லஞ்சம் வாங்காத போலீஸ்காரனாக அந்த போலீஸ் துறையில் என்னை காப்பாற்றி காட்டினார். என்னை அறிந்தவர்கள் என்னை குறித்து தினத்தூது பத்திரிகையிலையும் தினத்தூது புஸ்தகத்திலும் என்னை குறித்து எழுதினார்கள். லஞ்சம் வாங்க அஞ்சுகிற போலீஸ்காரன் என்று சொல்லி என்னை தலையங்கமிட்டு என் சாட்சிகளை பிரசுரித்தார்கள் பிரியமானவர்களே. இப்படி 4 வருடங்களுக்கு பிறகாக கர்த்தர் என்னை அறிந்து கொண்டபடினாலே, என் சாட்சி நிரூபிக்கப்பட்டதினாலே என்னை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13, 14 வசனத்தின்படியா என்னை அழைத்தார். 2 எஜமானுக்கு முன்னாலே ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கு முன்னாலே ஊழியம் செய்யக்கூடாது. புறப்பட்டு வா என்று சொன்னார். 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கர்த்தருடைய முழு நேர ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். எல்லாவற்றையும் விடுபடியாய் செய்தார். எல்லாவற்றையும் என்னை மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இன்றைக்கு நானும் என் மனைவி என் பிள்ளைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் வார்த்தையின்படியே அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரனாய் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்காக ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரனா எங்கள் குடும்பத்தை எங்கள் அர்ப்பணித்தான். என் மகனுக்கு கர்த்தர் திருமணம் செய்யும்படியாய் கொடுத்து அழகான ஒரு விசுவாச பெண்ணை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி 128 சங்கீதத்தின்படி என்னுடைய பிள்ளையும் காணும்படிய தேவன் எனக்கு கிருபை தந்தார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். இந்த கொஞ்ச ஜனத்துக்கு மாத்திரம் தெரிந்த என்னை என் ஆண்டவர் இன்றைக்கு உலகம் அறிய வைத்திருக்கிறார். குங்குமப்பட்டு போலீஸ்காரன் என்று சொல்லப்பட்ட என்னை கொஞ்சம் பேர் அறிந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும், தமிழ் கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் உண்டோ அந்த பகுதியில் எல்லாம் இந்த ஊழியக்காரனை கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆம், காரணம் என்ன தெரியுமா? அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். என் இருதயம் கலங்கியிருந்த பொழுது என்னை காப்பாற்ற யாரும் வரவில்லை. ஆனால் அந்த இயேசு ஓடி வந்தார். இன்றைக்கு அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை போக்க, உங்கள் வியாதியை போக்க, உங்கள் துன்பத்தை போக்க என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நம் ஜெபம் பண்ணுமா?